Hi friends, welcome to tamilbeautyplush. இன்றைக்கி நம்ம எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கான ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி காமனாக இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்றதை ஒரு சின்ன இதுவாக பார்த்துக்கலாம். சில பேருக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ட்ரையாக இருக்கும், சில பேருக்கு ஃப்ளேக்ஸ் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், ஆக்னி இருக்கும், இல்லாட்டி சில பேருக்கு பார்த்திங்கன்னா போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் என்ன டைப் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் தெரிஞ்சிக்காமல் எந்த ஒரு ஃபேஸ் ப்ராடக்ட்டோ இல்லாட்டி ஃபேஸ் பேக்கோ இல்லை ஒரு டிஐஒய் ப்ராடக்ட்டோ எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் தான் புதுசாக க்ரியேட் ஆகும். நீங்கள் ஒரு மேக்கப் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிற உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அந்த பிம்பிள் ஆக்னி அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை கூட க்ரியேட் பண்ணும். சில பேருக்கு ஓப்பன் போர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு அது சூட் ஆகுமான்றதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின் டைப்பை நான் இங்கே 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று நார்மல், ட்ரை, காம்பினேஷன் அண்ட் ஆயிலி. நார்மல் ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது. அதுதான் நார்மல் ஸ்கின் சொல்லுவாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும். பார்க்குறதுக்கு விசிபிளான போர்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு காம்ப்ளெக்ஷன் ஒரு ரேடியன்ட் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும். சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிவியரான சென்சிட்டிவிட்டி இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. இதுதான் நார்மல் ஸ்கின்னோட டைப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னோட டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்விசிபிளான போர்ஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கும், ரெட் பேச்சஸ் இருக்கும். அப்புறம் ரொம்ப ரஃப்பான ஒரு காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய லைன்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு ஸ்க்ராச்சஸ் அப்படி லைட்டாக போட்டாலே உங்கள் ஃபேஸில் அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு எப்படியோ க்ராக் ஆன மாதிரியோ இல்லை இரிட்டேட்டடாகவும் ஒரு இச்சியாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுதான் ட்ரை ஸ்கின்னோட வேலை. ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் உங்கள் ட்ரை ஸ்கின்னோட வேலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது ட்ரை ஸ்கின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு T ஜோன்ஸில் மட்டும் ஆயிலியாக இருக்கும். T ஜோன்ஸ்ன்றது நோஸ், ஃபோர்ஹெட் அப்புறம் சின் தான் T ஜோன் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். மற்ற இடம் ட்ரையாக இல்லாட்டி நார்மலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் கொஞ்சம் இருக்கும். போர்ஸ் இருக்கிறதுலையே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் செக்ரீட் ஆகும். ஸோ ட்ரைனஸும் இருக்குன்றதுனால உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் ஓரளவுக்கு நல்லா மேனேஜபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லியாக இருக்கும். ஒரு டல்லான காம்ப்ளெக்ஷன் தெரியும். உங்கள் ஃபேஸு பிளாக் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ், அப்புறம் மற்ற அந்த ஸ்கார்ஸு அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்புறம் பிம்பிள்ஸ் நீங்கள் சும்மா லைட்டாக உங்கள் கைப்பட்டுச்சுன்னா கூட அது அப்படி பிளாக் ஆகிடும். அந்தளவுக்கு இருக்கும் உங்கள் ஆயில் ஸ்கின்ஸ்லாம். போர்ஸ் எல்லாம் ரொம்ப என்லார்ஜ்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஆயிலி ஸ்கின்னோட வேலை. ஆயிலி ஸ்கின் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு எண்ணெய் வடைஞ்ச மாதிரியே உங்கள் ஃபேஸ் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு எண்ணெய் வடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் சம்மர் சீசனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது தான் ஆயிலி ஸ்கின்னோட வேலை. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்பை 4 விதமாக இப்படி பிரித்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்படின்றத
டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்லேயே வந்துட்டு போட்டிருப்பாங்க, இது ட்ரை ஸ்கின்க்கான ப்ராடக்ட், இது காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், இது நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக அந்த ப்ராடக்ட்லேயே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஃபேஸ் ப்ராடக்ட்டோ இல்லை ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை ஈவன் உங்களோட மேக்கப்போட கிட்ஸாக இருந்தால் கூட இருக்கட்டும், ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே அதை வந்து வாங்குங்க. இல்லாட்டி நீங்கள் வாங்கியும் அது வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லாத உங்களுக்கு பிரச்சனை வந்து திருப்பி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்கின் டைப் வந்து இப்படி தான் இருக்குது, இப்போ நார்மல் இருக்குன்னா நார்மல் தான் இருக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஸ்கின் வந்து எப்போ வேணால் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் உங்கள் ஏஜஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டால் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கின் தான் இப்படியே இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. உங்கள் ஸ்கின் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போல்லாம் மாறுதுன்னு உங்களுக்கு தோணுதோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இல்லை ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா குவரிஸும் ஓரளவுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி ஏதாவது கிளியர் ஐடியா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.